ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய வகை சொற்கள். ஃபஸ்ட் சொற்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பூ, வா, அறம், புத்தகம் இந்த வேர்டெலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்னா தனித்தனியாக வந்தாலும் சரி, ஒரு சில சொற்கள் வந்துட்டு சேர்ந்து வந்தாலும் சரி, ஃபுல்லாக ஒரு வேர்டாக தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அப்போ அதை வந்து சொல்லுன்னு சொல்லுவோம். சொல் அப்படிங்கிறது வந்துட்டு மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொல்லி வந்துன்னா வேறு பேர்களாலேயும் வந்துட்டு கூறப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இலக்கண முறைப்படி வந்துட்டு சொற்களை வந்துட்டு ஒரு 4 டைப்பாக சொல்லலாம். இலக்கிய முறைப்படியும் சொற்களை வந்துட்டு 4 டைப்பாக சொல்லலாம். அப்போ வந்துட்டு என்ன இலக்கண முறைப்படின்னு பார்க்கும்போது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு 4 தான் பிரிக்கிறாங்க. இலக்கிய முறைப்படின்னு பார்க்கும்போதுட்டு இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல்னு சொல்லிட்டு 4 டைப் சொல்கிறாங்க. இப்போ இலக்கிய முறைப்படி படிக்கிறது தான் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு கான்செப்டாக பார்க்க போகிறோம். அதில் இயற்சொல் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கும், திரிச்சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டைப்பாக பார்ப்போம். இப்போ இயற்சொல் அப்படின்னா வந்துட்டுனா கடல், கப்பல், எழுதினான், படித்தான் அந்த வேர்டை பாருங்கள். இதில் வந்துட்டு என்னென்னா இயல்பாகவே வந்துட்டு நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்துட்டு என்னென்னா இயற்சொல்னு சொல்லப்படுது. எழுதில் வந்து பொருள் விளங்கும். எக்ஸாம்பிளாக வந்துட்டு இதில் வந்துட்டு இதுலேயும் 4 டைப்பாக பிரித்து சொல்லியிருக்காங்க. பெயர், வினை, இடை, உரின்னு சொல்லிட்டு. மண், பொன் அப்படிங்கிறது வந்து பெயராகவும், நடந்தான், வந்தான் அப்படிங்கிறது வினையாகவும், அவனை, அவனால் அப்படிங்கிறது இடைச்சொல்லாக வந்து யூஸ் பண்ணப்படுது. மாநகர் அப்படிங்கிறது வந்துட்டு சிறப்பித்து சொல்கிறது. அப்போ உரி இயற்சொல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 4 டைப்பாக பிரிக்க முடியும். இயல்பாகவே வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து பொருள் விளங்கும். அடுத்து திரிச்சொல் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு இது வந்துட்டு என்ன நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. கற்றவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டுனா அது விளங்கக்கூடியதாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கும்போது வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வங்கூல்னால் வந்துட்டு கடலை குறிக்குது. வங்குல்னா காற்றை குறிக்குது. அழுவம் அப்படிங்கிறது வந்துட்டு கடலை குறிக்குது. சாற்றினான் அப்படின்னா வந்துட்டு சொன்னான். உருபயன் அப்படின்னா வந்துன்னா மிகுந்த பயனை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இது வந்து கற்றவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த இலக்கிய வகை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து சொல்ல முடிகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா திரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த திரிசொல் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு இதுலேயும் வந்துட்டு 4 டைப்பாக சொல்கிறாங்க. பெயர், வினை, இடை, உரின்னு சொல்லிட்டு. அழுவம், வங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு பெயராகவும், இயம்பினான், பயின்றாள் அப்படிங்கிறது வந்துட்டு வினையாகவும், அன்ன, மான அப்படிங்கிறது இடைச்சொல்லாகவும், கூர்களி அப்படிங்கிறது வந்துட்டு உரிச்சொல்லாகவும் வந்துட்டு கருதப்படுது. திரிச்சொற்களை வந்துட்டு ஒரு 2 டைப்பாக வந்துட்டு பிரித்து சொல்கிறாங்க. ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு கப்பலை நம்ம எப்படிலாம் சொல்லலாம், வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறையா வேறு பேர் வச்சு சொல்லலாம். அப்போ இது வந்துட்டு என்ன ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லாக கருதப்படுது. அடுத்து வந்து இதழ் அப்படின்னா வந்துட்டு பார்க்கும்போது பூவின் இதழ் சொல்லுவாங்க, உதட சொல்லலாம், கன்னிமையை சொல்லலாம், பானையோட சொல்லலாம், நாளிதழை சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டைப்பாக வந்து என்னென்னா இதை வந்து பிரித்து சொல்ல முடியும். அப்போ வந்துட்டு என்னென்னா பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாக வந்துட்டு இது வந்து கருதப்படுது. அடுத்து வந்து திசைச்சொல் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், கேணி, பெற்றம் இதெல்லாம் வந்துட்டு திசை சொல்லாக கருதப்படுது. இப்போ வந்துட்டு ஒரு திசை நோக்கி போகிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டை பூட்டி சாவியை வந்துட்டு ஜன்னலில் வச்சுட்டு போகிறோம். அந்த திசை நோக்கி எங்கே போகிறோன்னா பண்டிகைக்கு போகிறோம். எதில் ஏறி போகிறோம்னா ரயிலில் ஏறி போகிறோம். அப்போதைக்கு வந்து என்னென்னா நம்ம வீட்டில் உள்ள வந்துட்டு பெற்றம் பசுவெலாம் வந்துட்டு கேணி பக்கத்தில் போகாத மாதிரி தள்ளி கட்டி வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் வந்து திசை சொல்லாக வரும். அடுத்து வந்து வட சொல் அது தனியாக பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு திசைச்சொல் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டோன்னா வட சொல்லுக்கும் திரிச்சொல்லுக்கும் வந்துட்டு திசைச்சொல்லுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு தப்பே வராது. அடுத்து வடசொல் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், அலங்காரம், லக்ஷ்மி இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா வட சொல்லாக வந்து கருதப்படுது. இது வந்து என்னென்னா வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழிகளாக வந்துட்டு கருதப்படுது. வடமொழியிலேருந்து வந்து தமிழில் வந்துட்டு பயன்படுத்தப்படுறதுனால இதை வந்து வட சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே திசைச்சொல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா வடமொழி தவிர பிற மொழிகள்லேருந்து வந்து வந்ததாக வந்து கருதப்படும் திசைச்சொல் அப்படிங்கிறது. அடுத்து இதில் வந்து என்ன தற்சமம், தற்பவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக வந்துட்டு வட சொல்ல பிரிப்பாங்க. அதில் வந்துட்டு என்ன கமலம், அலங்காரம் அப்படிங்கிற 2 சொற்களையும் வந்துட்டு அதே போலவே வந்துட்டு தமிழ்லையும் வந்துட்டு உச்சரிப்பாங்க. அதனால வந்து அதை தற்சமம்னும், லக்ஷ்மி அப்படிங்கிறத வந்துட்டு இலக்குமின்னும், விஷம் அப்படிங்கிறத வந்து விடம் அப்படின்னு சொல்லி வந்து மாற்றி யூஸ் பண்ணும்போது தமிழில் யூஸ் பண்ணும்போது அது தற்பவம் அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு 1 மார்க்கு எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் வந்துட்டு இயற்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பொருள் விளங்குச்சுன்னா அதை இயற்சொல்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா திரிசொல். அதான் நம்ம பார்த்தோம். பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்னால் வந்துட்டு அதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இதழ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருந்தோம்.
அடுத்து வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி அப்படின்னா வந்து சமஸ்கிருதத்தை தான் வந்து வடமொழின்னு சொல்லுவாங்க. இயற்சொல் அப்படிங்கிறது வந்து சோறு. திரிச்சொல் அப்படிங்கிறது வந்துட்டு அலுவம். ஒரு சில படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் திரிச்சொல் அப்படிங்கிறது. திசைச்சொல் அப்படிங்கிறது வந்துட்டு பெற்றம். வடசொல் அப்படிங்கிறது வந்துட்டு ரத்தம். அடுத்தது வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கிறத சொல்கிறாங்க. நடந்த செயலை சொல்கிறது வந்துட்டு இறந்த காலம், நடக்கின்ற செயலை வந்துட்டு சொல்கிறது வந்து நிகழ்காலம், நடக்கவிருக்கக்கூடிய செயலை சொல்கிறது எதிர்காலம். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு மாற்ற சொல்லியிருக்காங்க. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறாங்க. அது வந்து வந்தான். நேற்றுனா வந்து முடிஞ்சிருச்சு, அப்போ வந்தான். கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அப்படின்னு சொல்லணும். மாடுகள் வந்து இப்பொழுது புல் மேய்கின்றன. கிறுக்கின்று ஆணின்று அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ரெசண்ட்டை சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அதனால் வந்து மேய்கின்றன அப்படின்னு சொல்லி போடணும். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நாளைனா வந்து என்ன எதிர்காலம், அப்போ வந்து சிறு தேர்வு நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து நாங்கள் வந்து என்ன நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இது வந்து முடிஞ்ச நாளை வந்துட்டு சென்றோம் அப்படின்னு சொல்லி வந்து முடிக்கணும். அடுத்து கலை சொற்கள். கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது வந்து லைட் ஹவுஸ். பெருங்கடல் ஓஷன். கப்பர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மரைன் டெக்னாலஜி. கடல் வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது சப்மரைன். துறைமுகம் ஹார்பர். புயல் ஸ்ட்ரோம். மாலுமி செயிலர். நங்கூரம் ஆங்கர். கப்பல் தளம் ஷிப்யார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.